குருத்துவமே வா, தூய்மை நிறைந்த இறை குலமே வா, நம் ஆண்டவன் தோட்டத்தில் அறுவடையோ மிகுதி, அந்த அருள்பணி செய்ய வேண்டும் தகுதி. குருகுலமே வருக, அருள் பலியினை ஆற்றிடுக, அருள் இறை மக்களே வருக, அருள் பலியினை கலந்திடுக, தூய அரச குருகுலமே வா, தூய்மை நிறைந்த இறை குலமே வா. ஆரோன் வழி வந்த திருவருட்சாதனமே, இது ஆண்டவன் பணியை ஆற்றிடும் சாதனமே. ஆரோன் வழி வந்த திருவருட்சாதனமே, இது ஆண்டவன் பணியை ஆற்றிடும் சாதனமே. கடவுளின் மக்களுக்காய் பலியினை செலுத்திடவே, உலகின் செம்மறியாய் பலியாய் மாறிடவே, நீர் மெல்கிசதேக் முறைப்படி என்றும் குருவே, தலைமுறை தோறும் தலைமை குருவே, நீர் மெல்கிசதேக் முறைப்படி என்றும் குருவே, தலைமுறை தோறும் தலைமை குருவே. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிடவே வந்திடுவாய் மகனே, தூய அரச குருத்துவமே வா, தூய்மை நிறைந்த இறை குலமே வா. நம் ஆண்டவன் தோட்டத்தில் அறுவடையோ மிகுதி, அந்த அருள்பணி செய்ய வேண்டும் தகுதி. அருள் இறை குலமே வருக, அருள் பலியினை ஆற்றிடுக, அருள் இறை மக்களே வருக, அருள் பலியினை கலந்திடுக, தூய அரச குருத்துவமே வா, தூய்மை நிறைந்த இறை குலமே வா. பாதம் கழுவி பணிவிடை பொறிந்திடுவே, என் தலைவன் இயேசுவை நாளும் பின்தொடர்வே. பாதம் கழுவி பணிவிடை புரிந்திடுவே, என் தலைவன் இயேசுவை நாளும் பின்தொடர்வே. எல்லோர்க்கும் எல்லாமா என்றும் வாழ்ந்திடுவே, ஏழை எளியோர்க்கு நற்செய்தி உரைத்திடுவே, ஆம் ஆண்டவராவே என் மேல் உலகென்றே, அவர் அருள் தரும் இறைவாக்கினை எடுத்துரைத்திடுவே, ஆண்டவராவே என் மேல் உலகென்றே, அவர் அருள் தரும் இறைவாக்கினை எடுத்துரைத்திடுவே. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிடவே இதோ வருகின்றேன், தூய அரச குருத்துவமே வா, தூய்மை நிறைந்த இறை குலமே வா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில்
பிரியமான எனது அருமை அருட்தந்தையர்களே, அருட்கன்னியர்களே, இறை மக்களே, ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அருட்தந்தை விக்டர் என்பராஜ் 25 ஆண்டுகள் கிறிஸ்துவின் பிரமாணிக்கம், கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமாக இருந்து இறைவன் அவரை கரம் பிடித்து குருத்துவ வாழ்க்கையிலே அவர் வழி நடத்தியிருக்கின்றார். ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் பயணித்திருக்கின்றார். இந்த நாளிலே நாம் தந்தையருக்காக ஜெபிப்பதற்காக குழுமி இருக்கின்றோம். இது நன்றி திருப்பலியாக அமைகின்றது. ஆண்டவர் அவருக்கு செய்த அனைத்து கொடைகளுக்காகவும் வரங்களுக்காகவும் அனைத்து குருக்களோடு சேர்ந்து அவர் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் அவருக்கு பல திட்டங்களை வகுத்திருக்கிறார். எரேமியா இறைவாக்கினர் ஆகமத்திலே சொல்வது போல 29ஆம் அதிகாரத்தில், நான் உனக்காக வகுத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும், அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் விளைவிப்பதற்கான நல் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்காக அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ திட்டங்களை, சவால் நிறைந்த திட்டங்களை அவளை ஏற்று 25 ஆண்டுகள் அவர் பயணித்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் திரையிலே பார்த்தோம், கலை நிகழ்ச்சிகளிலே பல தந்தையர்கள் அவரை பற்றி சொன்னார்கள். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். காரணம், அவர் கரம் பிடித்து அவர் வழி நடத்தி இருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே இந்த நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் பொழுது மேன்மேலும் அவருக்கு ஆண்டவர் இறைவன் ஆற்றலையும் சக்தியையும் மனப்பக்குவத்தையும் தந்து வழி நடத்துகின்ற பணி, போதிக்கின்ற பணி, அர்ச்சிக்கின்ற பணி ஆகிய குருத்துவ வாழ்க்கையிலே அவர் மக்களுக்கு எல்லோருக்கும் இந்த அருட்சாதனை வழங்கும்படியாக நாம் இந்த திருப்பலியிலே விசேஷ விதமாக மன்றாடுவோம். அது மட்டுமில்லாமல் சமுதாய பணியிலே நலிந்தோரை திடப்படுத்துவதற்காகவும் தொலைநோக்கு பார்வையுடையவராக இருப்பதற்காகவும் இன்னும் மற்ற மக்களை எல்லாம் ஒருமுகப்படுத்துவதற்காகவும் அவருக்கு இறைவன் எல்லா விதமான வரங்களை தந்துள்ளபடியாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். கடந்த கால வாழ்க்கை பற்றி நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்கல. இறை மக்களே, நாம் இந்த குருத்துவத்திற்கு எதிராக, குருக்களுக்கு எதிராக சில நேரங்களிலே நாம் முணுமுணுத்திருக்கலாம், குறை கூறியிருக்கலாம். அந்த குருத்துவத்தை நாம் இழிநிலைப்படுத்தி இருந்தால் அதற்காக மன வருந்துவோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது போல குருக்களுடைய துயரம் கண்டிப்பாக நமக்கு நலமாக இருக்காது. அதைத்தான் அந்த ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார். எரேமியா இறைவாக்கினர் ஆகமத்திலே சொல்வது போல, என் இதயத்திற்கு ஏற்றாற்போல் மெய்ப்பொருளை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர்கள் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் வழங்குவார்கள். ஆக இந்த மெய்ப்பர்கள் எல்லாம் இந்த குருக்கள் தான். ஆகவே அதற்கு எதிராக நாம் குற்றம் குறைகள் புரிந்திருந்தால் அதற்காக மன வருந்தி தூய உள்ளத்தோடு நாம் இந்த திருப்பலி ஆற்றுவோம். உள்ளம் நொந்தோரை குணமாக்க வந்த பாவிகளை தேடி மீட்ட கிறிஸ்துவே, பாவிகளை தேடி மீட்ட கிறிஸ்து ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை
இந்த ஆண்டு 27 ஆண்டுகள் நிறைவை பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற தருணத்தில் இந்த ஆண்டுகளில் என்னை உயர்த்திய பெற்றோர், பேராயர்கள், பரிபாலகர்கள் மற்றும் மைனர் செமினரி அதிபர்கள், மேஜர் செமினரி அதிபர்கள், வைஸ் ரெக்டர்கள் அனைவருடைய நலனுக்காகவும் மற்றும் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நன்றியோடு நினைத்து இந்த திருப்பலியை எல்லாமல்ல இறைவனுக்கு அவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரொருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானே. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் படைக்கப்பட்ட மக்களை உமது திருவிழப்படி அனைத்தில் வழிநடத்த அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோருக்கு குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடியலை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் தாம் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலம் வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவத்தாரங்கள் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவர் என்றும் அவர் பெயர் பெறுவர். நெடுங்காலமாய் இடிந்து கிடந்தவற்றை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். முற்காலம் முதல் பாழாய் கிடந்தவற்றை நிலை நிறுத்துவார்கள். தலைமுறை தலைமுறையாக இடிந்து அழிந்து கிடந்த நகர்களை சீராக்குவார்கள். அந்நியர் உங்கள் மந்தையை மேய்த்து நிற்பர். வேற்று நாட்டு மக்கள் உங்கள் உழவராயும் திராட்சை தோட்ட பணியாளராயும் இருப்பர். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். பிற இனத்தாரின் செல்வத்தை கொண்டு நீங்கள் உண்பீர்கள். அவர்களின் சொத்தில் நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள். அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும். முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும். ஆண்டவராகிய நான் நீதியை விரும்புகின்றேன், கொள்ளையையும் குற்றத்தையும் வெறுக்கின்றேன். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன். அவர்களுடைய முடிவில்லா உடன்படிக்கையை செய்து கொள்வேன். அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையும் அவர்கள் வழி தோன்றல்கள் மக்கள் இனங்கள் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளின் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியையும் துளிர்த்தெழ செய்வார்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நீரே என் அன்பார்ந்தவன், உம்மில் நான் உலமகிழேன். நம்பிக்கைக்குரியங்கள் பணியாளனே, என் அன்பான மைந்தன் நீரே. நான் காண்போதெல்லாம் கண் உறங்காமலே நீ விழிப்போடு பணி செய்கிறாய். அறுவடையோ மிகுதி, பணியாலோ குறைவு, உன் அறுவடையின் ஆண்டவன் நான் அழைத்தேனே வந்தாய். அடிமை என்றுரைத்தாய், ஆகட்டும் என்றாய். நீ என்னை தேர்ந்தாயோ, நான் உன்னை தேர்ந்தேன். என் பணிக்காய் பெயர் சொல்லி உன்னை நான் அழைத்தேன். அருள்பொழிவு செய்தேன், ஆவியை பொழிந்தேன். நன்று நன்று நல்வாழ்த்து மகனே, உன்னோடு நான் இருப்பேன் பின்தொடரு மகனே. நன்று நன்று நல்வாழ்த்து மகனே, உன்னோடு நான் இருப்பேன் பின்தொடரு மகனே. உன் முன்னே நான் செல்வேன், தொடர்ந்து செல் மகனே, தொடர்ந்து செல் மகனே, தொடர்ந்து செல் மகனே. நம்பிக்கைக்குரிய பணியாளனே, என் அன்பார்ந்த மைந்தன் நீரே. நான் காண்போதெல்லாம் கண் உறங்காமலே நீ விழிப்போடு பணி செய்கிறாய். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்பே இறைவாக்கினனாய் தேர்ந்தெடுத்தே. பிறக்கும் முன்பே உன்னை அருட்பொழிவு செய்தேன், என் இறைவாக்கினை எடுத்துரைக்கச் செய்வேன். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா.
அதிகாரம் 15 இறை வசனங்கள் 9 முதல் 17 வரை. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குருத்துவ வெள்ளி விழா காணுகிற பேரருட்பணி என் விக்டர் இன்பராஜ் அவர்களே, இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு இவரை வாழ்த்தவும் இறைவனிடம் இவர் உடல் உள்ள ஆன்மீக நலத்திற்காக வேண்டவும் கூடியிருக்கிற நம்முடைய மறைமாவட்ட பரிபாலகர் பேரருட் திரு ஜான் ராபர்ட் அடிகளார் அவர்களே, குருக்களே, கண்ணியரே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் இந்த வெள்ளி விழா திருப்பலிக்கு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளி விழா திருப்பலியில் வெள்ளி விழா காணுகிற தந்தையனுடைய வரலாற்றை பல பரிமாணங்களில் விழா நேரத்திலே நாம் கேட்டிருக்கிறோம். ஆகவே இந்த திருவுரையானது 5 மணித்துளிகளில் நாம் இறை வார்த்தையில் வாழ்ந்து அடுத்தவரை வாழ்விக்கவே நாம் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக குறுகிய கால துளிகளில் நாம் இந்த சிறிய சிந்தனையை உள்வாங்கி வாழ்க்கையில் நல்ல உறுதிப்பாடை எடுத்து நாமும் வார்த்தையில் வாழ்ந்து இறை வார்த்தையில் வாழ்ந்து எல்லோரையும் வாழ்விக்கவும், வளம் பெற வாழ்விக்கவும், நிறைவாழ்வு பெறவும், நிலைவாழ்வு பெறவும் நாம் நம்மையே பணி செய்யவும் பலியாக்கவும் வேண்டும் என்று உங்களை நான் அழைக்கிறேன். பேரருட்பணி விக்டர் இன்பராஜ் அவர்கள் இந்த விருதுவாக்கை எடுத்ததை பற்றி மிக வரலாறே அவர் சொல்லியிருக்கிறார். முதலில் அவருடைய ஊரானது மிக ஆதிச்சநல்லூர் என்பது அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் ஒரு துணை பங்காகவே இருக்கிறது. பங்கு குருவே தங்கி இல்லாத ஒரு மிக உள்ளே இருக்கிற மிகவும் நீண்ட பயணம் செய்து அடைய இருக்கிற சிறிய கிராமமாக இருக்கிறது. கண்ணியர் இல்லம் இல்லை, இன்னும் ஆசிரியர்கள் பெருமக்கள் இல்லை. அந்த சிறிய கிராமத்திலிருந்து
ஆண்டவருடைய அழைத்தலை பெற்று இதுவரை வெள்ளி விழா காலம் வரை இறை வார்த்தையில் வாழ்ந்து அத்தனை பேரையும் வாழ்வித்து கொண்டிருப்பது அதிசயம். அது அவருடைய ஆண்டவரால் வாழ்கிற அதிசயம் என்று நாம் அனைவரும் அவரை பாராட்ட வேண்டும். சமயத் தலைவர்கள், சமூக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் ஒரு குடும்பத்தில் ஊரில் உருவாக வேண்டுமானால் அவர்களுக்கு முன்னோடி இருக்க வேண்டும். அந்த ஊரிலாவது முன்னோடி இருக்க வேண்டும். ஆதிச்சநல்லூரில் இன்பராஜ் அடிகளார் அவருக்கு முன்னோடிகளே இல்லை. அவர் ஒரு சுயம்பாக வளர்ந்திருக்கிறார். முன்னோடிகளே இல்லாமல் சுயமாக அவர் வளர்ந்து இறை வார்த்தையில் அவர் ஆழமாக வாழ்ந்து அத்தனை பேரையும் அவர் வாழ்வித்து இருக்கிறார். இன்னும் இரண்டாவதாக அவருடைய வாழ்வில் பல கட்டங்களை பற்றி அவர் சொன்னார். அவர் வாழ்க்கையில் சந்தித்த தடைகளை எல்லாம் படிக்கல்லாக மாற்றி இறைவனில் இருந்த, இறை வார்த்தையில் இருந்த அந்த நம்பிக்கை அவரை இறைவனில் வாழச் செய்து அத்தனை பேருக்கும் அருள் வாழ்வையும், பொருள் வாழ்வையும், நிறைவாழ்வையும், நிலை வாழ்வையும் அளிப்பதற்கு ஆண்டவர் அழைத்து சென்றார் என்று அவர் நம்மோடு சேர்ந்து இறைவனை இந்த நேரத்தில் அவர் நன்றி கூறுகிறார். அவரோடு சேர்ந்து நாமும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவருடைய அன்னையார், அவருடைய அன்னை, அவருடைய நாயகம் சுவாமி, அவருடைய தந்தை, அவர் இயற்கை எய்திய பின்னாலும் தனி ஒரு ஆளாக இருந்து வீரத்தாயாக அன்னை மரியாளை போல உள்ளத்தில் உறுதி கொண்டு தலைச்சன் மகளை தனக்கே வைத்து கொள்ளாமல், சாதாரணமாக தாய்மார்களெல்லாம் தலைச்சன் மகவை தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் தன்னோடே வைத்து கொள்ளுவார்கள். தன்னோடு வைத்து கொள்ளுகின்ற சுயநலத்தை முழுமையாக அழித்து கொண்டு அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்று தலைமகனையே இறைவனுக்கு பலியாக்கிய அந்த வீரத்தாயை இந்த நேரத்தில் நாம் பாராட்டுகிறோம். அவருடைய தந்தை விண்ணகத்தில் இருக்கிறார். அவரையும் இந்த நேரத்தில் போற்றி துதிக்கிறோம். அவர்கள் பெற்றோர்களினுடைய பெருமைக்குரிய ஆசீர்வாதங்களாலே இன்னும் இறையரசை எங்கும் கட்டி எழுப்புகின்ற வலிமை அவருக்கு இறைவன் அளிப்பார் என்பது உண்மையாக நமக்கு தெரிகிறது. உம் வார்த்தையில் வாழ்வளிக்க ஒரு சிறிய சிந்தனை. இது எளிதல்ல. வார்த்தையாக இருந்த கடவுள் வடிவமாகி மனிதனானார். எதற்காக மனிதனானார் என்று கேட்கிற வேளையிலே அவர் சொன்னார், என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் மனிதனானேன். என் தந்தையனுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்காகவே நான் மனிதனானேன். என்னுடைய தந்தையனுடைய வார்த்தையும் விருப்பமும் என்ன? இந்த உலகில் உள்ளவர்கள் அனைவரும், அனைத்து மக்களும் வாழ்வு பெற வேண்டும், நிறைவாழ்வு பெற வேண்டும், நிலைவாழ்வு பெற வேண்டும். இதற்காகவே நான் வாழுகிறேன். இவர்களை வாழ்விக்கவே நான் பணி செய்கிறேன். இவர்களை வாழ்விக்கவே நான் பலியாகிறேன் என்று சொன்னார். ஆகவே இது எளிதல்ல. இறைவனுடைய விருப்பம் ஏழைகளுக்கு நற்செய்தி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வாழ்வு, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. அப்படி தாழ் நிலையில் இருக்கிற மக்களை வாழ்க்கையில் துன்பத்திலும் துயரத்திலும் அழுக்கையின் முக்காட்டிலும் அடங்கி போகிற மக்களை அடிமை விலங்கை ஒடித்து அத்தனை பேருக்கும் விடுதலை அளிப்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதை செய்வேன் என்ற அந்த இறை மகனை இந்த மக்களை அடிமையாகவே வைத்திருக்க வேண்டும், வைத்திருப்போம் என்று வாழ்ந்த அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள், சமய தலைவர்கள், பெரிய குருக்கள் ஒன்று சேர்ந்து அவரை சிலுவையில் வைத்து கொன்று விட்டார்கள் என்று அப்போஸ்தலர்களே சாட்சி சொல்லுகிறார்கள். ஆகவே மக்களுக்கு இறைவார்த்தையில் வாழ்ந்து அனைவருக்கும் நிறைவாழ்வையும் நிலைவாழ்வையும்
அளிக்கின்ற அவர்களுக்கு வாழ்வளிப்பது என்பது எளிதல்ல. அது பணி செய்வது நம் வாழ்க்கையை பலியாக்க வேண்டியதாக இருக்கும். இதைத்தான் நம்முடைய மறை சாட்சிகளாக வாழ்ந்தவர்கள் காட்டியிருக்கிறார்கள், இறை தூதர்கள் காட்டியிருக்கிறார்கள், நம்முடைய புனிதர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஏன் இன்று வாழக்கூடிய அரசியல் சமூக சமய தலைவர்களும் வாழ்ந்து காட்டுகிறார்கள். என்ன? பாடுகள் வழியாக, சிலுவையின் வழியாக, பலியாவதின் வழியாகத்தான் நாம் இறைவார்த்தையில் வாழ முடியும். இதன் வழியாகத்தான் அனைவரையும் வாழ்விக்க முடியும். ஆகவே அனைவரும் வாழ்வு பெற, நிலை வாழ்வு பெற பணி செய்வோம், நாம் பலியாவோம். இதனால் இறை அரசு எங்கும் மலரும். இந்த அருள் வரத்திற்காக திருப்பலியில் மன்றாடுவோம். செய்த அம்மையப்பனே, எம் இளைஞனான இயேசுவைப் போல்
என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுந்தபடியே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடன் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளாளர் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. இறையரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலை அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் பணி ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர், குறிப்பாக இன்று தன்னுடைய குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற பேரருள் பணி என் விக்டர் இன்பராஜ் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்துமிடம் அழைத்து கொண்ட திருமிகு நாயகசாமி என்னும் உம்முடைய அடியாரை நினைவு கூர்ந்தருளும். எம்முடைய பெற்றோர்கள் லூர்துநாதன், சேசுவின் சிறிய புஷ்பம் என்னும் உம்முடைய அடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கின்ற இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்கும் தில்லுள்ளும் எங்கள் சகோதர சகோதரரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனை மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணைத்தாயின புனித மரியா, லூர்து அன்னை, அவருடைய கணவன் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணைந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் தத்துமைக்கு ஆத்மத்தை வாழ்வளிப்பதாக. உடலாகிய ஆலயத்தில் உறைய வரும் இயேசுவே, உணவாகவா என்னை உருமாற்றவா. உடலாகவா என்னை உனதாக்கவா. உடலாகிய ஆலயத்தில் உறைய வரும் இயேசுவே, உணவாகவா என்னை உருமாற்றவா. உடலாகவா என்னை உனதாக்கவா. உன்னோடு இணைந்திருந்தால் கனி தருவேனே, உன்னில் இணையாமல் பிரிந்து சென்றால் நிலை உதிர்வேனே. உன்னோடு இணைந்திருந்தால் கனி தருவேனே, உன்னில் இணையாமல் பிரிந்து சென்றால் இலை உதிர்வேனே. உண்மையான திராட்சை கொடி நீதானையா, உன்னல் உரமாகி கொடியாகி கனி தந்திடுவே. உண்மையான திராட்சை கொடி நீதானையா, உன்னல் உரமாகி கொடியாகி கனி தந்திடுவே. உன்னை விட்டு
ஜெபம். என் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி போற்றிடுவேன் என்னும் திருப்பாடலை போலவே 25 ஆண்டுகள் குருத்துவ வாழ்வில் நீர் எம் பேரருட் தந்தை என் விக்டர் இன்பராஜ் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி நாங்கள் கொண்டாடும் இந்நன்றி திருப்பலியை இறைவா நீர் கனிவுடன் ஏற்றுக்கொள்வீராக. உமது திரு உடலாலும் திரு இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் இந்த குருத்துவ வெள்ளி விழா திருப்பலியில் ஜெபித்த ஜெபங்கள், புகழ் பாடல்கள், இறை வார்த்தைகள், நற்கருணை கொண்டாட்டம் என அனைத்தும் எம் பேரருட் தந்தைக்கு இன்னும் அதிமிக ஆசீர்வாதமாக அமைந்திட நீர் அருள் கூர்ந்தமைக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இனிவரும் காலங்களிலும் நீவீர் தொடர்ந்து அவரின் குருத்துவ பணியில் உடனிருந்து வழி நடத்துவீராக. இன்னும் பல ஆன்மாக்களுக்கு அவர் நல்ல ஆயனாய் இருப்பாராக. உமக்குரிய நம்பிக்கையான நற்பணியாளராய் தொடர்ந்து வாழ்வாராக. ஆமேன். ஒரு குருவானவர் சிலுவையில் அறையப்படும் வரை குருத்துவத்தை உணர முடியாது, கிறிஸ்துவையும் மக்களுக்கு கொடுக்க முடியாது. ஆகவே 27 ஆண்டுகள் இந்த குருத்துவ வாழ்வில் என்னை உயர்த்தியவர்களை விட என்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் சிலுவையில் அறையப்படுகின்ற பொழுதுதான் மனம் உறுதிப்படுகிறது, விசுவாசம் நிலை பெறுகிறது, கிறிஸ்துவை உணர முடியும், அந்த கிறிஸ்துவை மக்களுக்கு கொடுக்க முடியும். ஏனென்றால் மக்கள் என்றால் சிலர் புரிந்து கொள்வார்கள், பலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பது கிறிஸ்தவம் அல்ல, குருத்துவம் அல்ல. நான் அவர்களை எவ்வாறு புரிந்து கொண்டேன் என்பதில்தான் நமது குருத்துவம், எனது குருத்துவம், இயேசுவின் குருத்துவம் இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு உன்னையும் என்னையும் புரிந்து கொண்டார். எனவேதான் சிலுவை வரை உறுதியோடு இறுதி வரை நிலைத்திருந்தார். அத்தகைய ஒரு அருள்பொழிவு குருத்துவ வாழ்வில் என்னை தேர்ந்தெடுத்த வழிகாட்டிய அனைவரையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். குறிப்பாகவும் சிறப்பாக இன்றைய தினத்தில் இத்தகைய அற்புதமான அருமையான மாலை பொழுதில் இந்த நிகழ்வை தலைமையேற்று பாசத்தோடும் அன்போடும் நட்புறவோடும் வருகை தந்து நிகழ்வை அழகுபடுத்திய எமது மறைமாவட்ட பரிபாலகர் பேரருட் தந்தை மன்சிஞோ ஐ. ஜான் ராபர்ட் அவர்களுக்கு எனது நன்றியை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற ஆலோசக குருக்கள், மறைக்கோட்ட குருக்கள் மற்றும் நமது மறை மாவட்டத்தில் உள்ள குருக்கள் அனைவருக்கும், இங்கு வந்திருக்கின்றவர்களுக்கும் சரி, இங்கு வர இயலாமல் தொலைபேசியின் மூலமாக எனக்கு அழைப்பு விடுத்து வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய குருத்துவ அருள்பொழிவை 27 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய 27வது வயதில் என்னை அருள்பொழிவு செய்த பேராயர் ஏஎம் சின்னப்பா அவர்களுக்கும், வேலூர் மறைமாவட்ட குரு மாணவனாக என்னை அழைத்த பேராயர் மைக்கேல் அகஸ்டின் அவர்களுக்கும், பெரிய பொறுப்புகளை கொடுத்து என்னை அழகு பார்த்த மறைந்த ஆயர் பாசமிகு ஆயர் சவுந்தரராஜ் அவர்களுக்கும், பெரிய செமினரியில் உயர்
ரெக்டராக, வைஸ் ரெக்டராக எனக்கு பல விதங்களில் உதவி செய்து உயர்த்திய பேராயர் ஆனந்தராயர் அவர்களுக்காகவும் மற்றும் என்னுடைய குடும்ப நண்பராகவும் மைனஸ் செமி ரெக்டராகவும் எனக்கு வழிகாட்டிய ஆயர் அக்யூனாஸ் அவர்களுக்கும், முன்னாள் வேலூர் மறைமாவட்ட பரிபாலகர் பேரொட்தந்தை நம்பிக்கைராஜ் அவர்களுக்கும், முன்னாள் வேலூர் மறைமாவட்ட பரிபாலகர் பேரொட்தந்தை ஜோல் லூதுசாமி அவர்களுக்கும் மற்றும் SC/ST கமிஷன் மாநில செயலரும் முன்னாள் நம்முடைய வேலூர் மறைமாவட்ட சமூக சேவையினுடைய மையத்தின் இளைஞர்கள் மற்றும் உள்ள எல்லா நிலைகளிலும் பல பொறுப்புகளை வகித்து மறைமாவட்டத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு சிறிய அம்பேத்கர் என்று அழகோடு அழைக்கப்படுகின்ற பேரொட்தந்தை பூபதி லூர்துசாமி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய இளம் பருவத்தில் இளங்குரு மடத்தில் அதிபராக ரெக்டராக இருந்த தாமஸ் ஜார்ஜ் பேரொட்தந்தை அவர்களுக்கும், பேரொட்தந்தை அமிர்தநாதன் அவர்களுக்கும், ஆயர் அக்யூனாஸ் அவர்களுக்கும், பேரொட்தந்தை ஏசி சவரிமுத்து அவர்களுக்கும் எனது நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் அந்த தருணங்களில் எனக்கு வைஸ் ரெக்டராக இருந்து எனக்கு வழிகாட்டிய பேரொட்தந்தை ஆரோக்கியசாமி அவர்களுக்கும், பேரொட்தந்தை ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்களுக்கும், பேரொட்தந்தை ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் மற்றுமுள்ள என்னுடைய பங்கு தந்தையர்களுக்கும், தற்பொழுது பங்கு தந்தையாக இருக்கின்ற ஒளி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வானது மிக சிறப்பாக அமைய எதிர்பாராத விதத்தில் இப்படி ஒரு விபரீத செயலை செய்த நல்ல அன்புள்ள உள்ளங்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இப்படி ஒரு விழா, ஒரு அன்னைக்கு சிறப்பு விழாவை நடத்திவிட்டோம், இதோடு விழா முடிந்துவிட்டது என்று நினைக்கின்ற தருணத்தில், மற்ற ஒரு நிகழ்வை பற்றி நினைக்கின்ற தருணத்தில் ஏதோ ஒரு நெருப்பு பொறியானது ஒரு மூலையில் பற்ற வைக்கப்பட்டு அந்த நெருப்பு பொறி பலருடைய உள்ளங்களில் பற்றி எறிய காரணமாக இருந்தார்கள். அதற்கெல்லாம் அந்த நெருப்பு பொறியாக இருந்தவர் நம் அன்னை மரியாள். பேரொட்தந்தை ஜான் ராபர்ட் அவர்கள், பரிபாலகர் தந்தை அவர்கள் இப்பொழுது சொன்னார்கள், எவ்வாறு அன்னையினுடைய விழாவை சிறப்புடன் செய்ய நீ ஆவல் கொண்டாயோ, அந்த அன்னை மறுகணமே திருப்பி செய்வதற்கு அவள் ஆவல் கொண்டிருக்கின்றாள். எனவேதான் நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அன்னை அவர்களே இதை மக்கள் வழியாக, முன்னாள் உதவி தந்தையர்கள் வழியாக, இந்நாள் உதவி தந்தையர்கள் வழியாக, மண்ணின் மைந்தர்கள் வழியாக, பங்கு பேரவை வழியாக, நமது பங்கிலுள்ள அருட்சகோதரிகள் வழியாக, நம்முடைய பங்கிலுள்ள ஆசிரியர்கள், பக்த சபைகள், வின்சிந்தை பால், இளைஞர்கள், இறைமக்கள் அனைவரின் வழியாக இதை செய்வதற்கு தூண்டினாள் என்று இரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். இதை நான் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்த்து, எல்லாமல்ல இறைவனையும் அந்த இறைவனை பெற்ற அன்னையையும் நான் வாழ்த்தி வணங்குகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அதே சமயத்தில் என்னுடைய குருத்துவ படிகளை எடுத்து வைப்பதற்கு என்னுடைய மன உறுதியை விட என் தாயின் மன உறுதிதான் மிக முக்கியமானது. அன்று மட்டும் என் தாய் நின்று விடப்பா என்று சொல்லியிருந்தால் நான் கண்டிப்பாக பணிந்திருப்பேன். குருமடத்திற்கு போகாமல் இருந்திருப்பேன். அன்று என்னுடைய உபகாரிகள் சொன்னார்கள், இந்த தருணத்தில் உன்னை உன் தாய் குருத்துவத்திற்கு அனுப்புகிறாள் என்றால் அந்த தாய் ஒரு வீரத்தாயாகத்தான் இருக்க முடியும். வீரத்தாய் என்பது போராடுவதில் அல்ல, விசுவாசத்தில். அந்த வீரத்தாயினுடைய வெற்றியை இன்று அவர்கள் சுவைப்பதை பார்க்கின்ற பொழுது என்னுடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், இறைவன் இன்னும் என்னை கைவிடவில்லை, எங்களை கைவிடவில்லை, நம்மை கைவிடவில்லை, இன்னும் அன்பு செய்கிறார். எனவே என் தந்தை, என் தாய் இவர்களுக்கு எனது அன்பை, நன்றியை காணிக்கை ஆக்குகிறேன். மேலும்
இந்த அழகான திருப்பலியிலும் சரி, வரவேற்பிலும் சரி, மிக அற்புதமாக எல்லாவற்றையும் மெழுகுற அழகுபடுத்திய நமது மண்ணின் மைந்தர் தம்பி ஞானசேகர், தம்பி குழந்தை இயேசு, தம்பி சதீஷ் மற்றும் சாம்சன், மோசஸ் மற்றும் உள்ள அரக்கோணத்திலிருந்து வந்திருக்கின்ற பாடல் குழுவினர்கள், நம்முடைய பங்கில் உள்ள பாடல் குழுவினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கு பேரவை உறுப்பினர்கள் தலைவர் அல்போன்ஸ், நிர்மலா நகர் தலைவர் பன்னீர், லூர்து நகர் தலைவர் குமார், பங்கு பெண் மூத்த உறுப்பினர்கள் லூகாஸ், மூத்த உறுப்பினர் ஹாரி, ஆஷா, சாம்சன் மற்றும் உள்ள அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் இன்றைய நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். மேலும் இந்த பல நிகழ்வுகளுக்கும் பங்கினுடைய வளர்ச்சிக்கும் பெருதவியாக இருக்கின்ற நல்ல ஒரு உபகாரியாக இருக்கின்ற பாசமிகு நம்முடைய டாக்டர் ஜெயக்குமார் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். வின்சென்ட் பாலில் உள்ள இயேசு பாதம் அவருடைய உறுப்பினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாயன் சென்ல அங்கத்தினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பாக நம்முடைய பங்கில் உள்ள ஆன்மீக பணியும் சமூக பணியும் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய அருட்கண்ணியர்கள் அன்சால்டோ, அருட்சகோதரி ஸ்டெல்லா, அருட்சகோதரி முன்னாள் சுப்பீரியர் ரேவதி மற்றும் சென்ட் ஆன்ஸ் முன்னாள் சுப்பீரியர் எமல்டா, இந்நாள் சுப்பீரியர் செலஸ்ட்ரி, மாதாமலை சுப்பீரியர் குரூஸ் மற்றும் புனித தோமையார் மருத்துவமனை அருட்சகோதரி மரியா அவர்கள் மற்றும் சுப்பீரியர் பிபி மற்றும் உள்ள அனைத்து அருட்சகோதரிகளையும், ஜெபமாலை அனைவரையும் மற்றும் உள்ள அனைத்து அருட்சகோதரிகளையும் இந்த நன்றியோடு நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். என்னுடைய முன்னாள் உதவி தந்தையர்கள் ஆனந்தராஜ், ஜோசப், ஜான் பால் குழந்தை, லாரன்ஸ், இந்நாள் உதவி தந்தையர்கள் லாரன்ஸ் பயஸ், கிரகோரி, சேகர், பிரதர் அகிலன், சகோதரன் தாமஸ், இவர்களுக்கும் எனது நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக சிறப்பாக இன்றைய நிகழ்வு மிக சிறப்புடன் அமைய உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் வெகுவாய் வாழ்த்தி பாராட்டுகின்றேன். நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என்னுடைய நண்பன் 34 ஆண்டுகளாக குருமடத்திலிருந்து இன்று வரை நல்ல நண்பனாக இருந்து இந்த குருத்துவ வெள்ளி விழாவை என்னுடன் சேர்ந்து கொண்டாட அவரையும் இந்த நேரத்தில் அருட்தந்தை பீட்டர் பால் அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இத்தகைய அற்புதமான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இந்த நிகழ்வானது அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய அன்பு அதிகமானதை உணர்ந்து இன்னும் ஒரு சில நிகழ்வுகள் நடக்க முடியாமல் இருக்கின்றது. இந்த நிகழ்வை பங்கு பேரவை உறுப்பினர்கள், இளைஞர்கள், அருட்சகோதரிகள், உதவி தந்தையர்கள் இணைந்து கூட்டம் போடுகின்ற பொழுது கூட்டம் முடித்தவுடன் கேள்விப்பட்டேன். எல்லாவற்றையும் கேன்சல் செய்துவிட்டு திருப்பலியும் ஒரு சிறு நடன நிகழ்ச்சியோடு இருந்தால் போதும் என்று சொன்னேன். பொன்னாடையோ அல்லது எந்த ஒரு அன்பளிப்போ இருக்கக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் நம்முடைய பழக்கம் வழக்கம் அதை தவிர்க்க முடியவில்லை. இருந்தாலும் நான் சொன்னதையும் நீங்கள் மறக்கவில்லை. எவ்வளவோ அன்பளிப்புகளை கொடுத்திருக்கிறீர்கள். சோப்பு முதற்கொண்டு பென்சில் பேனா வரை, பல்பம் வரை, சிலேட்டு வரை, போர்வை, புடவை, லுங்கி, இப்படி கேட்ட பொருட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பங்கில் உள்ள, குறிப்பாக கிளைப்பங்கில் உள்ள மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும் என்பதை உறுதி செய்கிறேன். எனவே இந்த விழாவை அர்த்தமுள்ள விழாவாக கொண்டாட என்னுடைய விருப்பப்படி கடைசியிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இத்தகைய எல்லாவித நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து அற்புதமாக அளித்த உங்கள் ஒவ்வொருவரையும், பங்கு மக்கள் அனைவரையும் நன்றி செலுத்தி ஒருவரும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபிப்போம். நன்றி. ஆசீர். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா அல்லேலூயா.